நம்ம நாட்டோட கிராமப்புறங்களில் ஒரு சிறு விவசாயியின் வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்தா ஒவ்வொரு பருவமும் ஒரு போராட்டம் போல தாங்க இருக்கு. மழை வரும் என்ற நம்பிக்கை, பயிர் நல்ல விலை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு, கடன் சுமையை சமாளிக்க வேண்டிய கட்டாயம், இந்த மூன்றின் நடுவே தான் அவங்களோட வாழ்வு நகருதுன்னு சொல்லலாம். இத்தகைய சூழ்நிலையில் அரசு வழங்கும் ஒவ்வொரு ரூபாயும் அவங்களுக்கு சாதாரண உதவி மட்டும் இல்லைங்க, அது அவங்களோட அடுத்த பயிர், அடுத்த உணவு, அண்ட் ஆல்சோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தின் நாளைய நம்பிக்கையை தீர்மானிக்கும் ஆதாரமாகவே மாறுதுங்க. அந்த வகையில் தான் பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி திட்டம் கடந்த சில வருஷமாகவே பார்த்தீங்கன்னா விவசாயிகளின் கையில் நேரடியாக பணம் சேர்க்கும் ஒரு முக்கிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ அந்த தொகை 6000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ வெறும் தொகை உயர்வு மட்டும் இல்லை என்ற அடிப்படையில் இல்லாமல் கோடிக்கணக்கான விவசாய குடும்பங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் பெரிய மாற்றத்தின் அறிகுறியாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் அப்படி விவசாயிங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த 10,000 ரூபாய் யார் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் யாருக்கு கிடைக்கும், யார் யாருக்கு கிடைக்காது, ஸோ எப்போ இருந்து கிடைக்கும், இந்த 23வது தவணை உதவித்தொகை திட்டத்திலேருந்தே கிடைக்குமா இல்லை இனி வரப்போகிற நாட்கள்லேருந்து கிடைக்குமா அப்படிங்கிறத முழு விவரத்தை தான் நாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் விவசாயிகளோட வருமானத்தை நேரடியாக வலுப்படுத்தும் முக்கிய நலத்திட்டங்களில் ஒன்று தான் பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி திட்டங்க. இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்மன் நிதி திட்டம் பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து கோடிக்கணக்கான சிறு மற்றும் குறைந்த நிலம் கொண்ட விவசாய குடும்பங்களுக்கு அடிப்படை வருமான ஆதரவாக இருந்து வருதுன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. ஸோ சாதாரண கஷ்டப்படுறவங்களுக்கு சரி, ஓரளவுக்கு விவசாயம் நல்ல நிலைமையில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு சரி, ஒரு ஆதாய தொகையாக, ஒரு உதவித்தொகையாக இந்த 6000 ரூபாய் அவங்களுக்கு 3 தவணைகளாக வரது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இதுக்கு நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் நான் அனைத்து விவசாயிகளோட சார்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 6000 ரூபாய் அப்படின்னு 3 தவணைகளாக வழங்கப்பட்ட இந்த திட்டம் ஸோ இப்போ உயர்த்தப்பட்டு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிற புதிய தகவல் வெளியாகி இருக்கு. ஸோ இது விவசாயிகள் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் உற்சாகத்தையும் உருவாக்கியிருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ இந்த மாற்றத்தின் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி 2000 வீதம் வழங்கப்பட்ட தொகை அதிகரித்து விவசாயிகளின் அன்றாட செலவுகளை சமாளிக்க கூடுதல் உதவியாக இருக்கும் அப்படின்ட்டு கருதப்படுது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா விதை வாங்குறதுக்கு, உரம் வாங்குறதுக்கு, ஏதாச்சும் பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறதுக்கு, டீசல் வாங்குறதுக்கு, அண்ட் ஆல்சோ வயல்களில் காட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு ஆளுங்களுக்கு கொடுக்கப்படும் ஒரு செலவு உதவியாக இது தொடர்ந்து பல செலவுகளை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இந்த கூடுதல் தொகை நேரடியாக விவசாயிகளின் கையில் செல்வது முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுது அப்படின்றத நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்ட 22வது தவணை மூலம் கோடிக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் டிபிடி, அதாவது டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர் முறையில் வழங்கப்பட்ட நிலையில் அடுத்ததாக வரவிருக்கும் 23வது தவணையில் இந்த புதிய உயர்வுடன் வருமா என்ற கேள்வியும் அதிகரிச்சிருக்குங்க. ஸோ வழக்கமாக பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது 4 மாத இடைவெளியில் வழங்கப்படும் இந்த தொகை 2026 ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த உயர்வு பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்தால் அது விவசாயிகளின் குறைந்தபட்ச வருமானத்தை உயர்த்துவதோடு மட்டும் இல்லைங்க, கிராமப்புற பொருளாதாரத்தில் கூடுதல் பண ஓட்டத்தை உருவாக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிறு விவசாயி இதுக்கு முன்னாடி கிடைச்ச 2000 ரூபாயில் விதை வாங்க பயன்படுத்தியிருந்தால் இப்போ அதிகரித்த தொகையால் விதை மற்றும் உரம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் வாங்க முடியுங்க. ஸோ பல கேஸ் ஸ்டடிகளில் இந்த மாதிரியான நேரடி பண உதவி விவசாயிகளோட உடனடி நிதி நெருக்கடியை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னால் அது நிச்சயமாக மிகையாகாது. ஸோ அதே நேரத்தில் சில விமர்சனங்களும் இதுக்கு இருக்குங்க. 10,000 ரூபாய் அப்படிங்கிற தொகையும் விவசாயத்தின் மொத்த செலவுகளை ஒப்பிட்டா போதுமானதா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக ஒவ்வொரு விவசாயிகள் மத்தியில் எழுதுது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா நிலம் இல்லாத வேளாண் கூலி தொழிலாளர்கள் இன்னும் இந்த திட்டத்தில் சேர முடியாதது ஒரு பெரிய குறையாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ இது இருந்தாலும் இந்த உயர்வு அப்படிங்கிறது ஒரு முக்கிய முன்னேற்றமாக நிச்சயமாக கருதப்படுது.
ஸோ ஏன்னா இது நேரடி வருமான ஆதரவு திட்டங்களை விரிவுபடுத்தும் அரசோட நோக்கத்தை காட்டுதுன்னே சொல்லலாம். ஸோ இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த திட்டத்தின் மூலம் வங்கி கணக்கில் ஆதார் இணைப்பு அண்ட் ஆல்சோ டிஜிட்டல் பரிவர்த்தனை போன்ற நிர்வாக மாற்றங்களும் கிராமப்புறங்களில் வலுப்பெற்றிருக்குன்னே சொல்லலாம். ஸோ எதிர்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த தொகை மேலும் உயர்த்தப்படுமா இல்லை அனைத்து விவசாயம் மற்றும் வேளாண் தொழிலாளர்களுக்கு விரிவுபடுத்தப்படுமா அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விவாதமாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் இந்த மாற்றம் விவசாயிகளின் வாழ்க்கையில் உடனடி நிவாரணத்தை அளிப்பதோடு மட்டும் இல்லைங்க, இந்தியாவின் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய ஊக்கமாக அமையும் வாய்ப்பு கொண்டதாகவே பார்க்கப்படுதுங்க. ஏன்னா 6,000 ரூபாய் அப்போ வழங்கினாங்க 2019 இந்த திட்டம் கொண்டு வந்தப்போ. ஸோ அப்போ இருக்கிற விலைவாசிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் 6,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப போதுமானதாகவே இருந்துச்சுங்க. ஆனால் இப்போ விலைவாசி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும். விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. சப்போஸ் ஏதாச்சும் மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்ய மாட்டேங்குது, மழை வேண்டாம் அப்படிங்கிற காலத்தில் அதிக லெவலில் வந்து மழை பொழியுது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ அதனால தான் வறட்சியும் வருது அண்ட் ஆல்சோ வெள்ளமும் வருது. இந்த ரெண்டு சூழ்நிலையிலேருந்து விவசாயிகள் ஓரளவுக்கு சமாளிக்க அட்லீஸ்ட் இந்த அரசு கொடுக்குற இந்த தொகையெல்லாமாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்க்கப்படுதுங்க. ஸோ அதனால தான் இந்த 6,000 ரூபாய் அப்படிங்கிறது 10,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டால் நிச்சயமாக இது விவசாயிகளுக்கு ஒரு ஹாப்பி நியூஸாக தாங்க இருக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி இந்த 10,000 ரூபாயா 12,000 ரூபாயா இல்லை 15,000 ரூபாயா அப்படின்னு நிறைய டவுட்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல அப்படிங்கிறனால இந்த 10,000 12,000 15,000 அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் 6,000 ரூபாயிலிருந்து நிச்சயமாக உயர்த்தப்படும் அப்படின்ட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இப்போ மேபி நான் கெஸ் பண்ணுறது ஒரு 10,000 ரூபாயாக இருக்கும் அப்படின்னு தான் நான் கெஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு நீங்கள் இகேஒய்ஸில் ரிஷப் பண்ணாமல் ஆர்எல்ஸ் உங்களுடைய டாக்குமெண்ட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு பிழைகள் குறைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி எனக்கு வந்து 22வது தொகை வரல 20வது தொகை வந்து வந்துச்சு 21 22 வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு ஆஸ் பர் ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வராமல் இருந்த தொகையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ 20 வந்துருச்சு 21 22 23 அந்த 3 தொகையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 18,000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து விழும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி கிஷான் சம்மான் நிதி திட்டத்தில் 6,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தப்படும் இந்த மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொகை உயர்வு மட்டும் இல்லைங்க, அது இந்தியாவின் கோடிக்கணக்கான சிறு விவசாயிகளோட வாழ்க்கையில் நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுதுங்க. ஸோ இந்த கூடுதல் ஆதரவு அப்படிங்கிறது அவங்களோட அன்றாட விவசாய செலவுகளை சமாளிக்க உதவுவோடு மட்டும் இல்லைங்க, கடன் சுமையை குறைக்கும் ஒரு சிறிய ஆனால் முக்கியமான படியாகவும் அமையும்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் விவசாயத்தின் மொத்த சவால்களை கருத்தில் கொண்டா இது ஒரு முழுமையான தீர்வு இல்லைங்க. நிலையான வருமானம், நியாயமான சந்தை விலை அண்ட் ஆல்சோ நீண்ட கால ஆதரவு கொள்கைகள் ஆகியவை தான் இணைந்தால்தான் விவசாயிகளோட வாழ்க்கையில் நிரந்தர மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த உயர்வு அப்படிங்கிறது நேரடி வருமான ஆதரவு திட்டங்களில் வலுப்படுத்தும் அரசின் நோக்கத்தையும் கிராமப்புற பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தும் முயற்சியையும் வெளிப்படுத்துதுன்னே சொல்லலாம். ஸோ இறுதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாற்றம் வெறும் அரசின் அறிவிப்பாக மட்டும் இல்லாமல் அது ஒரு விவசாயியின் நம்பிக்கை, அவங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரம் அண்ட் ஆல்சோ இந்திய விவசாயிகளின் உண்மையான வளர்ச்சி கிராமங்களில் தொடங்குது என்பதை மீண்டும் நினைவூட்டும் ஒரு முக்கியமான முன்னேற்றமாகவே பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.